தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. அவருக்குள்ள புறப்படுற சில எச்சரிப்புகளை கவனிங்க. சில நேரத்துல மனிதன் வழி விலகி போகும் பொழுது அத ரொம்ப அன்போடும் கண்டிப்போடும் நிதானத்தோட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. இது வேண்டாம், இந்த வழி உனக்கு வேண்டாம், இது ஆபத்து அப்படின்றதையும் ஆண்டவர் சொல்ல மறக்கல. ஆனா அதுக்காக கவனிங்க, அது எச்சரிப்பு தானே தவிர சாபம் அல்ல. நல்லா கவனிங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யாரையும் தேவன் நேரடியாய் சபிக்கல. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. தேவனுக்கு யாரையும் சபிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. பிரைஸ் காட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? இந்த பூமியில ஒருத்தனை கூட ஆண்டவர் சபிக்கணும்னு அவர் என்ன பண்ணல, நினைக்கல. ஆனா நிறைய பேர் சாபத்துக்கு உட்பட்டாங்க. காரணம் இல்லைங்களா? அவருக்கு யாரையும் சபிக்கணும்ன்ற எண்ணம் இல்லைங்க. ஆனா நிறைய பேர் சாபத்துக்கு உட்பட்டாங்க. காரணம் தேவனுடைய வழியிலிருந்து விலகி சுயமாக தங்களுடைய வழிகளை தெரிந்து கொண்டதனால. அப்ப ஆண்டவர் சொல்றார், இல்ல இந்த வழியில போனா உங்களுக்கு சாபம் இருக்கு, இந்த வழியில போனா ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க, எதெல்லாம் உங்களுக்கு நன்மை எதெல்லாம் உங்களுக்கு தீமைன்றதை ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டார். அப்படி சொல்லி கொடுத்து மறுபடியும் வழி விலகி போகும்பொழுது மறுபடியும் எச்சரிப்பார். போகாத 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 போகாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சொல்லி 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 அவன் மறுபடியும் எங்கேயுமே செவி சாகாம போயிட்டான்னா அப்பதான் அவன் என்ன ஆயிடுவான்னா சாபத்துக்குள்ள போய் விழுந்துருவான். அவன் சாபத்துக்குள்ள விழுந்ததுக்கு ஆண்டவர் காரணம் இல்லை. நீங்க அப்பவும் அவன் சிலர் அப்படி விழுந்துட்டு ஆண்டவரை காரணம் சொல்லுவான். அவர் என்ன கைவிட்டாரு. எங்கடா கைவிட்டாரு? கடைசி வரைக்கும் கூட இருந்து கத்திக்கிட்டே இருந்தாரு, கூப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தாரு. கடைசி நிமிஷம் வரைக்கும் உன்னை அந்த குழியில இருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் நீ அவருக்கு செவி சாய்க்கல, அவருடைய விருப்பத்துக்கு ஒரு நாள் நீ இணங்கல. இப்ப நீ ஆண்டவரை குறை சொல்றதுல என்னடா நியாயம்? நம்ம கேட்டா அவங்ககிட்ட பதில் இருக்காது. கவனிங்க. இரண்டாவது, தேவனை போலவே நீங்கள் பேசுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். அதனால தான் பிலேயாம் சொல்றான், நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், நான் சபிக்க கூடாது. எனக்கு என்ன கட்டளை? ஆசீர்வதிக்கிறது தான். ஏன்னா என் வாயில தேவன் என் நாவை தொற்றுகிறார்னா அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கான நாவு தான் எனக்கு இருக்கணும். பிரைஸ் காட். ஆமென். உங்க வாழ்க்கையில் எப்படி பேசுறீங்க? சபையில் இருக்கும்போது எல்லாரும் நல்லா பேசுறீங்க. ஒரு ஆவிக்குரிய பாஷை, அந்நிய பாஷை, பற்பல பாஷை, விசேஷித்த பாஷை. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேச்சு எப்படி இருக்கு? அல்லேலூயா. உங்க பாஷையே மாறணுங்க, உங்க பேச்சே மாறணும். பேசுறதுக்கு எல்லா வார்த்தையும் இருக்குதுன்றதுனால பேசக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு இந்த வார்த்தைகளை கையாளுவதற்கு எனக்கு ஆண்டவர் அது சொல்லி கொடுத்தாரு. நான் சொல்றேன், என் பசங்களை என்னைக்காவது ஒரு நாள், எப்போ ரேர், என் பையனுக்கு 11 வயசு ஆகுது. இந்த 11 வருஷத்துல அவனை நான் ஒரு முறை இல்லைன்னா 2 முறை அவனை நாயின்னு கேட்டிருப்பேன். நாய் அப்படின்னு அவனை நான் திட்டி இருந்தேன்னா பெரிய 2 முறை திட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் நான் அதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டேன், பிள்ளை அப்படி திட்டோமேன்னு சொல்லி. அவனை அதுக்கு மேல நான் வேற எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணது கிடையாது என் பிள்ளைங்களை திட்டுறதுக்கு. அதிகபட்சமா அவனை நான் திட்டினா நாய அப்படின்னு சொல்லி திட்டிருப்பேன். இவ்வளவுதான் நான் அதிகமா யூஸ் பண்ண பேட் வேர்ட். நீங்க என் பையன் வந்தா கேளுங்க, ஏன் எனக்கு திட்ட தெரியாதா, எனக்கு பேச தெரியாதா? இல்லை, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் என்னை தகப்பனாய் வைத்திருக்கிறார். ஆமா, வேற வார்த்தைகளை பேசக்கூடாது. என் மனைவியை திட்டக்கூடாதா? திட்ட தெரியாதா எனக்கு? இன்னும் பேசக்கூடாது. ஏன்னா
என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக வச்சிருக்கார். என் மனைவி ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கார். என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கார். என் சபை மக்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். என் நாவல கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என் பேச்சுக்கு வேல்யூ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி நிதானித்து யோசித்து பேச வேண்டியது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. வாய்க்கு வருதுன்றதெல்லாம் பேசிடக்கூடாது. எனக்கு தெரியுமான்றதெல்லாம் பேசிடக்கூடாது. ஆனா கவனமா நீங்க உங்களோட வாயின் வார்த்தைகள்ல ரொம்ப நிதானிச்சு ஜஸ்ட் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஜாலியா பேசுறதுல கூட எங்கேயாவது மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசிவிடாதபடி ஜாக்கிரதை. நீங்க ஜாலியா பேசுறீங்க பாருங்க, ஃப்ரெண்ட்ஸோட கூட பேசுறீங்க, சிரிச்சு விளையாடுற மாதிரி, சிலர் சிரிச்சு விளையாடுற மாதிரி பேசி கூட அடுத்தவனை காயப்படுத்திடுவான். அந்த மாதிரி கூட ஆகாதபடி கொஞ்சம் கவனமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ட்ரீட் லைக் காட். மூன்றாவதாக ஆண்டவரை போல நாம் மற்றவர்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நாம தெரிந்து கொள்ளணும். கவனிங்க, ஆண்டவர் மக்களை எப்படி ட்ரீட் பண்ணார்? ட்ரீட் லைக் காட். தேவனை போல நீங்க மற்றவங்களை நடத்திடாதீங்க. இங்க நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, தேவன் மக்களை எப்படி நடத்தினாரோ அப்படி நீங்க மக்களை நடத்துங்கன்னு நான் சொல்ல வர்றேன். அல்லேலூயா. தேவன் மக்களை எப்படி நடத்தினார்? நம்பர் 1, think like God. நம்பர் 2, talk like God. நம்பர் 3, treat like God. எப்படி ட்ரீட் பண்ணணும்? ஆதாம் பாவம் செஞ்சிட்டான்ப்பா. பாருங்க, பாவத்தோடு ஒரு நாள் சமரசம் செய்து கொள்ள முடியாத தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதை ஒத்துக்கிறீங்களா? ஆண்டவர் பாவத்தோட கூட்டணி வச்சுக்க மாட்டார். நம்புறீங்களா நீங்க? ஆண்டவர் பாவத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாள் இல்ல, ஆனா பாவியை நேசிக்கிற ஆண்டவர். விளங்குதா உங்களுக்கு? இப்ப பாவம் செய்த மனுஷனை எங்க இருந்து துரத்திட்டார்னா, அவருடைய ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ள இருந்து துரத்திட்டார். இப்பத்தைக்கு இதை நீ சுதந்திரிப்பதற்கு அனுபவிப்பதற்கு இப்ப நீ பாத்திரவான் இல்ல, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? அவரும் வெளியே வந்துடுறாரு. அவரை வெளியே வந்துட்டு அவன் கூடவே சுத்துறாரு. அவருக்கும் ஏதேன் தோட்டமும் இல்லை. இப்போ அவர் வெளியே வந்துட்டு அவன் பின்னாடியே அலைகிறாரு. எங்க அலைகிறாருன்னு பார்த்தா, அவன் ஆசீர்வச்சு அவன் சந்ததியை பெருக பண்ணி, அவரு அந்த அம்மா சொல்லுது, யாரு? ஏவாள், கர்த்தராலே நான் ஒரு குமாரனை பெற்றேன். அவர் என்ன ஆசீர்வச்சனால்தான் பிள்ளை கிடைச்சது. எனக்கு பிள்ளை யாரால கிடைக்கும்? கர்த்தரால கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அப்படிதானே? ஆமா, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன். அப்ப அவர் என்ன ஆசீர்வச்சிட்டாரு, என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, என் மீறுதலை மன்னிச்சிட்டாரு, எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்சுதான் அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா அந்த பிள்ளைக்கு பேர் வைக்குது. கர்த்தராலே நான் ஒரு குமாரனை பெற்றேன் என்று காயின் அதுக்கு பேர் வச்சுட்டான். பிரைஸ் காட். அல்லேலூயா. அவன் பின்னாடியே சுத்துறார். நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல மக்களை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, வேணாம் அந்த மாதிரி உறவே எனக்கு தேவையில்லைங்க, ஒதுக்கி தள்ளுங்க. ஏன்? அவங்களே நமக்கு செட் ஆக மாட்டாங்க பிரதர். நல்லா கவனிக்கணும். இங்க நீங்க தேவனை போல மக்களை நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் காட். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், 2 முக்கியமான காரியத்தை நீங்க இங்க தேவன் கிட்ட இருந்து புரிந்து கொள்ளணும். ஒண்ணு, நல்லா கவனிங்க, எங்க அவங்களை விளக்கணும். நம்பர் 1, எங்க விளக்கணும்? தேவனுடைய நீதிக்கு அவர்கள் இணங்காத பொழுது, தேவனுடைய நீதிக்கு அவர்கள் ஒத்துழைக்காத பொழுது அவங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? கொஞ்சம் தள்ளி வைக்கிறார். ஆனா என்ன பண்றாருன்னா, அவங்களை சேர்த்துக்கொள்ள அவர் விருப்பமா இருக்கிறார். எப்ப தெரியுமா? நல்லா கவனிங்க. இப்ப கிரேட்ஃபுல் ஹார்ட் வந்துடுச்சு. யாருக்குள்ள? ஏவாளுக்குள்ள. கர்த்தரால நான் என்ன பண்றேன்? ஒரு குமாரனை பெற்றேன். ஆபேலுக்கும் காயினுக்கும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அப்பா அம்மா? போய் பலி செலுத்து. ஏன் பலி செலுத்தணும் தெரியுமா? ஏன் பலி செலுத்தணும்? ஒரு ரத்தம் சிந்தப்படலைன்னா உன்னுடைய பாவமும் என்னுடைய பாவமும் மன்னிக்கப்படாது. நமக்காக அவர் ஒருத்தர் பலி செலுத்த ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். உன் பாவத்தையும் என் பாவத்தையும் மீறுதலையும் மூடணுன்றதுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று பலியாக இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக ஒரு பலியை நீ செலுத்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப யார் ஒருத்தர் மனம் திரும்பி தங்களுடைய தவறுகளை உணர்ந்து தன்னிடத்தில் சேர்கிறார்களோ அவர்களை சேர்த்துக்கொள்ள அவர் விருப்பமா இருக்கிறார். அப்ப தேவனுடைய மன்னிப்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. கவனிங்க, தன் குற்றத்தை உணர்ந்தவனை தன்னிடத்துல சேர்த்து கொள்ள ஆண்டவர் தயங்குறது இல்லை.
இதுதான் என்னுடைய ஃபால்ட்னு உணர்றான் பாருங்க, அவனை ஆண்டவர் மீண்டுமாய் தன்னிடத்துல சேர்த்துக் கொள்ளுகிறார். அவருடைய அன்பை புரிந்து கொள்றதுக்கு, புரிய வைக்கிறதுக்கு அவர் பல விதங்கள்ல முயற்சி செய்து எப்படி அவன் புரிஞ்சுக்கிட்டானா அவனை மறுபடியும் சேர்த்துக் கொள்றார். கவனிங்க, நீதி அவனை கொஞ்சம் என்ன பண்ணுதுன்னா தள்ளுது, ஆனா அன்பு மீண்டும் மீண்டும் அழைத்து அவரை சேர்த்துக் கொள்ளுது. அல்லையா சொல்லுங்களேன். அப்ப அருமையானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். சில நேரத்துல சில மக்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தவறுகள் அவங்களை நம்ம கிட்ட சேர்த்துக்க முடியாது. அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய சுபாவங்கள் நம்ம அவங்களை சில நேரத்துல விட்டு பிரிய வேண்டியது இருக்கும். ஆனா பிரிய வேண்டியது இருக்கு. அவங்க எங்கேயாவது உணர்ந்துட்டாங்கன்னா, அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா, நீங்க மன்னிக்கவும் மறுபடியும் சேர்த்து கொள்ளவும் தயாரான மனப்பான்மையில இருக்கிறீங்களா? அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இது என் தப்பு அப்படின்னு ஒருத்தன் உணர்ந்துட்டான்னா, தப்ப உணர்ந்தவன் என்ன பண்ணணுங்க? சொல்ல மாட்டீங்களே. தப்ப உணர்ந்தவனை மறுபடியுமாக சேர்த்து கொள்ள உங்களுக்கு மனம் இருக்கிறதா? அல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி, அவனை நான் சர்ச்சுக்கு வரவனான்னு அனுப்பிட்டேன். அவன் என்கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் கிட்ட போய் பேசு, அவர்கிட்ட சாரி கேளு அப்படின்னு. அவன் என்கிட்ட வந்து சாரி கேட்குறான். எப்படி கேட்குறான்னு நீங்க பாருங்களேன். பாஸ்டர்யா, நான் செஞ்சது எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல, ஒருவேளை அது உங்களுக்கு தப்பா பட்டிருந்துச்சுன்னா நான் சாரி சொல்லிக்க விரும்புறேன். உங்களுக்கு அது தப்பா பட்டிருந்துச்சுன்னா நான் சாரி சொல்லிக்க விரும்புறேன். நீ சாரி சொல்லாதப்பா, போயிட்டு வா. ஏன்னா இப்ப இதுக்கு பேர் சாரியா? இதுக்கு பேர் மன்னிப்பா? கிடையாது. என்னன்னா தான் பண்ணது தப்புன்னு அவனால என்ன பண்ண முடியல, ரியலைஸ் பண்ண முடியல. அப்ப தப்புன்னு உணர்ந்த பிறகுதான் என்ன பண்ணணும்னா மன்னிப்பு கேட்கணும். நான் பண்ணது தப்பு அப்படின்னு உணர்ந்த பிறகு, அவன் உணர்ந்துட்டானாலே அவன் அணைச்சிக்கிறதுக்கு என் மனசு ஆசையா இருக்குது. அந்த உணர்வு அவனுக்கு வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. அது விளங்குதா உங்களுக்கு? நீ சாரி எல்லாம் கேட்கவே வேணாம். நீ தப்ப ரியலைஸ் பண்ணிட்டனாலே எனக்கு தெரிஞ்சிடாது. நீ தப்ப உணர்ந்துட்டனா, நீ உணர்ந்துட்டதான்னு உன்னை அள்ளி அணைச்சு முத்தம் பண்றதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். நீ வார்த்தையில சாரியா சொல்ல வேணாம். ஏன்னா எனக்கு வார்த்தை எல்லாம், எனக்கு இந்த வார்த்தை ஜாலம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தெரியும். வார்த்தையில எல்லாம் நீ காட்டாத, மேலைய செயல்பாடு அதை விளக்கும். அல்லேலூயா. உணர்ந்திருக்கிறானா உணரலையான? அப்ப அந்த அந்த மன்னிக்கிற அந்த மனப்பாங்கு தேவன் தம்முடையவர்களை ஒரு நாள் என்ன பண்ணலன்னா புறக்கணிக்கல. மன்னித்து சேர்த்துக்கொள்ள குறைவுள்ள மனிதனை, தவறுகள் நிறைந்த மனிதனை, மீண்டும் மீண்டும் தவறு இழக்கிறவர்களை மீண்டும் மீண்டும் சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஒருத்தர், அதனால தான் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை. நான் சொல்லட்டுமா, உங்க லைஃப்ல ஆண்டவர் கொடுத்த மனிதர்களை நீங்கள் எத்தனை பேரை உங்களோடு வைத்திருக்கிறீர்கள், எத்தனை பேரை இழந்து போயிருக்கிறீர்கள்? உங்க வார்த்தைகள் உறவுகளை உங்களோடு கூட கட்டி போட்டு வைத்திருக்கிறதா, அல்லது எல்லா உறவுகளையும் வார்த்தையிலேயே காயப்படுத்தி தூக்கி அடிச்சிட்டீங்களா? ஆண்டவர் கொடுத்த உறவுகள், நான் உங்க சின்ன வயசுல இருந்து, ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து, அப்பா அம்மால இருந்து, அண்ணன் தம்பில இருந்து, எல்லா சொந்த பந்தங்களையும் சொல்றேன். யோசிச்சு பாருங்க. எல்லாரையும் நீங்க உங்களோடு இணைத்து அரவணைத்து அப்படியே நடத்திட்டு போறீங்களா? இல்லன்னா கத்திரிக்கோள் போட்டு வெட்டி அலோபதி மெடிசன் மாதிரி தான், வேண்டாமா ஆபரேஷன் பண்ணி தூக்கி போடு. அது இருக்கிறதே பழுது நீக்கி அதை பக்குவப்படுத்தி கொண்டு போறதுக்கான வைத்தியம் நமக்கு தெரியல, தேவையில்ல வெட்டி போட்டுரு. அருமையான தேவச்சனமே, மக்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள்? இவங்க நம்ம கூட இருந்தா வாழ்க்கை கெட்டுரும்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல. அவன் இப்ப உணர்றான் பாருங்க. உணர்கிறவர்களை நம்ம சேர்த்துக் கொள்ளணும். மனம் திரும்புகிறவர்களை, மன்னிப்பு கோருகிறவர்களை நம்ம சேர்த்துக் கொள்ளத்தான் வேண்டும். அதை தேவன் செஞ்சாரு, நாம் அதை செய்யறோமா? தவறுகளை உணராதவங்களை பற்றி நான் பேசல, உணர்ந்தவங்களை. ஒரு குடும்பத்துக்குள்ள, குடும்பம் என்கிற அமைப்புக்குள்ள கூட இந்த மன்னிப்பு என்கிற ஒரு பெரிய மாண்பு நமக்குள்ள வரமாட்டேங்குது. மன்னிக்க முடியலங்க நம்மளால. அண்ணன் தம்பியை மன்னிக்க முடியல, அக்கா தங்கச்சியை மன்னிக்க முடியல, அப்பா அம்மாவை மன்னிக்க முடியல. ஏன் நான் பெற்ற என் பிள்ளைகளை கூட நம்மளால மன்னிக்க முடியல, அவர்களோட இணங்கி போக முடியல. இது என் தவறு அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவங்களோட இணங்கி போக முடியலையே.
நமக்கு எப்படிங்க எல்லாமே நடக்கிறதெல்லாம் நல்லதுன்னு நமக்கு தெரியும்? உங்க வாழ்க்கையில தேவனை போலவே மக்களை ட்ரீட் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். நான்காவதாக, ட்ரை லைக் அ காட். தேவனை போல முயற்சி செய்ய பழகி கொள்ளுங்கள். தேவன் மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறார். எல்லாம் கவனிங்க. ஆண்டோட ப்ராஜெக்ட் ஒவ்வொன்றா கொலாப்ஸ் ஆகும் பொழுது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறார். என்ன நடக்குது? 6ஆம் அதிகாரம் என்ன நடக்குது? முதல்ல 3ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? நல்லா கவனிங்க. 3ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? 3ஆம் அதிகாரத்தில் மனிதன் விழுந்து போகிறார். தேவன் ஆபேலை தெரிந்து கொள்கிறார். காயின் ஆபேலை கொலை செய்கிறான். கர்த்தர் சேத்தை தெரிந்து கொள்கிறார். சேத்து மூலமா ஒரு சந்ததி உற்பத்தியாகி பிறக்கிறது. அந்த சந்ததியிலிருந்து வரக்கூடிய ஜனக்கூட்டம் காயினுடைய சந்ததியினாலே கெடுத்து போடப்படுகிறது. அந்த பூமி கெட்டு நாசமாய் போகிறது. ஆண்டவர் நோவாவை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. மீண்டும் ஒரு சந்ததி கெட்டு போகிறது. ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். அந்த சந்ததி பறக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது. ஆண்டவர் அதிலிருந்து ஒரு சந்ததியை ஏற்படுத்துகிறார், ஈசாக்க. ஏசாதிலிருந்து உற்பத்தியாகி கெட்டு போகிறது. கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொள்கிறார். அதிலிருந்து கெட்டு போகிறது. கர்த்தர் யூதாவை தெரிந்து கொள்கிறார். அது வழிவிலகி போகிறது. கர்த்தர் தாவீதை தெரிந்து கொள்கிறார். அது கெட்டு போகிறது. தாவீதின் குமாரனை தெரிந்து கொள்கிறார். அப்படி ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது தொடர்ந்து 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 தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த மனுஷனை மகிமைப்படுத்துறதுக்காக முன்குறிச்சார்ல, அந்த மகிமைப்படுத்துறதுக்கான கடைசி ப்ராஜெக்ட் அவரே இறங்கி இந்த பூமிக்கு வந்துட்டாரு. அது வரைக்கும் அவர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தரா கொடுத்து கொடுத்து பார்த்தாரு. வேலையை சில சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க, சில ஃபெயில். ஆண்டவர் அதுக்காக கைவிட்டதே இல்லை. தானே இறங்கி வந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சார். அல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்றேன், எது வரைக்கும் முயற்சி செஞ்சாரு? சிலுவை பரியந்தம் முயற்சி செஞ்சாரு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்க மூக்குல மூச்சு இருக்கிற வரைக்கும் முயற்சி செய்யுங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. எவ்வளவு நாள் முயற்சி செய்யறது படுத்தாரு. லாஸ்ட் இழுத்துக்கிட்டு இருக்குதா, அப்ப ஏதாவது செய்ய முடியும்னு நினைச்சா அன்னைக்கு கூட செய்ய. அல்லேலூயா. 30 வயசுலயே இதுக்கப்புறம் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். 40 வயசுலயே எல்லாம் முடிச்சு பிரதர், இதுக்கப்புறம் ஒன்னும் இல்லை பிரதர். சிலுவைக்கு போகிற வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு. அல்லேலூயா. லாஸ்ட் மினிட்ல கடைசி நிமிஷம் வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உன்னால் ஆனதை முயற்சித்துக் கொண்டே இரு. ஆண்டவர் இல்ல உன்னை குறித்ததான தேவனுடைய திட்டத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்திருக்கியான்னு பாரு. அதுக்கு உன்னை ஒப்பு கொடுத்துக்கிட்டே இரு கடைசி நிமிஷம் வரைக்கும். ஆண்டவர் உன்னை கொண்டு செய்ய நினைக்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? செய்யறதுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா எனக்கு குறிச்சு ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு தெரியவே இல்லை. அதை முதல்ல கேளு. கடைசி நிமிஷம் ஜெபமாவது பண்ணு அதுக்காக. பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்ப லைஃப்ல முயற்சி என்பது சில ஆட்களால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அத்தோட இதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாதுங்க. இதுக்கப்புறம் 40 வயசுக்கு மேல என்னங்க இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? அலிபாபா இல்ல, அந்த லைஃப்ல 30-35 வயசுக்கு மேலதான் ஏதோ அவருக்கு அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கிறார். அது வரைக்கும் வாழ்க்கையில வெறும் ஃபெயிலியர் தான் பார்த்து இருந்திருக்கிறார். உலகத்துல என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்கிறான். வயசெல்லாம் அவன் பாக்குறதே கிடையாது. நம்ம ஆளுங்க தான் எனக்கு என்ன வயசு தெரியுமா? என்ன வயசுப்பா? 30 வயசு ஆயிடுச்சு பிரதர். இதுக்கப்புறம் எங்க பிரதர் போய் நான் வேலை தேடுறது? வெறும் 30 வயசு தான் ஆகுது உனக்கு. இன்னும் நிறைய இருக்குது போலாம். 50 வயசு ஆனவங்களுக்கு கூட நான் சொல்ல வெறும் 50 வயசு தான் இருக்குது உனக்கு. அல்லேலூயா. ஆமா. எப்பயாவது யாராவது வயசு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? எப்படி சொல்லணும் வயசை? ஜஸ்ட் 50. இது யாருக்கிட்ட கத்துக்கணும் தெரியுமா? யாக்கோபு கிட்ட கத்துக்கணும். நீங்க படிங்கள, யாக்கோபு இந்த பார்வோன் முன்னாடி வந்து நிக்கிறாரா? பார்வோன் முன்னாடி வந்து வயசு அவர் கேட்கிறாரு, நான் உங்களுக்கு வயசு அப்படின்னா பார்வோன் கிட்ட இந்த யாக்கோபு எப்படி வயசு சொல்றாரு பாருங்க. 47ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. சரி, வயசு என்னன்னு கேட்டான். அவன் வயசு கேட்டா வயசு சொல்லணும்ல இந்த ஆளு. எப்படி சொல்றாரு பாருங்க. என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் கொஞ்சம் தான் வாழ்ந்து இருக்கிறேங்க நானு. ஆனா அதுவும் எப்படிதான் போகுது?
கஷ்டமா போயிருது. எங்க அப்பா அம்மா எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு அது என்ன பண்ணல, இன்னும் எட்டல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் சின்ன வயசு தான். அந்த அர்த்தத்துல சொல்றாரு, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னு நினைக்காத. ஆளு பாக்குறதுக்கு கொஞ்சம் தாடி கிடிலாம் வச்சு பெரிய ஆள் மாதிரி நினைக்காத. ஏன்னா ஆளு சின்ன ஆள் தான். எங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப காலம் வாழ்ந்துருக்கிறாங்க. நானு இந்த மாதிரி பிள்ளைங்களை பத்திட்டு இவங்களை வச்சு லோல் பட்டதுனால நான் வெயில் மழையில நன்றி இப்படி ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப வயசுல ஆயிடல. என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்கள்லாம் நான் இன்னும் எட்டல. கொஞ்சம் தான் ஆயுசு, கொஞ்சம் தான் எனக்கு வயசு ஆயிருக்குதுன்றார். ஆனா அந்த கொஞ்சம் வயசுல நிறைய கஷ்டப்பட்டேன் நானு, அதனால இப்படி இருக்கிறேன். ஆளு ஏதோ பெரிய ஆளுன்னு நினைச்சிடாத அப்படின்றார். அந்த மாதிரி ஜஸ்ட் இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். நீங்க வயச நீங்க பெரிய இதுவா நினைச்சிட்டு அது ஏதோ நமக்கு கொடுக்கிற முதுமையும் முதுமை கொடுக்கிற வலிகளும் அதனால இயற்கையா நடக்கும் பாருங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம ஆட்கள் செயல்பட மாட்டான், முயற்சிகள் செய்ய மாட்டான். அடுத்து செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்வதற்கான உத்வேகம் அவனுக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறானா, நான் முதிர்ந்து விட்டேன், எனக்கு வயது மூப்பாகி விட்டது, என்னால் இனி முடியாது என்று நினைக்கிறான். நான் சொல்றேன், மூச்சு இருக்கிற வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஓடிட்டே இருங்க, போராடிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய நினைச்சதை செய்யறதுக்கு உங்களால் ஆன ஒத்துழைப்பை தேவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. பிரைஸ் காட். ஆமென். முடிஞ்சிடுச்சுன்னு எங்கேயுமே நீங்க ஃபுல் ஸ்டாப் வைக்காதீங்க உங்க வாழ்க்கைக்கு. ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற வரைக்கும் அது தொடரட்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. கடைசியாக ஐந்தாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். டாலரேட் லைக் a God. ஆண்டவர் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சகித்துக் கொண்டார். எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். கவனிங்க, தன்னை சுற்றி எல்லாம் நடக்குது. ஆண்டவருக்கு தெரியாம நடக்குதா? கவனிங்க, நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எதுக்காக தெரியுமா? நீங்க தேவனாக இல்லை. அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? நல்ல வேளை நீங்க தேவன் இல்லை. ஏன்னா நீங்க தேவனா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க தெரியுமா? இந்நேரத்துக்கு 1,99,924 உலகத்தை உருவாக்கி இருப்பீங்க. ஏன்னா அவ்வளவு உலகமும் உங்க பார்வைக்கு சரியா இருக்காது. ஆண்டவராது ஒரே ஒரு முறை தான் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒன்ஸ் அவர் பண்ணதுக்கே அவர் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதோட அவர் சொல்லிட்டார், இதுக்கப்புறம் நான் அழிக்க மாட்டேன்டாப்பா இந்த உலகத்தை ஜலத்தினால நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபைனல் தான், கடைசி நாட்கள்ல தான் இதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட். அதோட நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா சகித்துக் கொள்ளுகிறார். இந்த உலகத்துல நடக்கிற எல்லா அநியாயங்களையும் பார்த்து சகித்துக் கொள்ளுகிறார். துன்மார்க்கன் வெறி கொண்டு ஆடும்பொழுது சகித்துக் கொள்ளுகிறார். அக்கிரமக்காரர்கள் தங்களுடைய சுயநீதியை பேசும்பொழுது தேவன் சகித்துக் கொள்ளுகிறார். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணை தன்னை சுற்றி எல்லா தீமைகளையும் பார்த்து சகித்துக் கொள்ளுகிறார். நான் சொல்றேன், உங்களால ஏன் எதையுமே சகிக்க முடியல? சில ஆட்கள் என்னால தாங்க முடியல ஒருத்தர் அப்படின்றான். என்னப்பா பண்ணணும்ன்ற? என்னால சகிச்சுக்க முடியல ஒருத்தர். அப்புறம் என்னடா தேவ சாயல்? தேவ சாயலே என்னன்னா சகிப்புத்தன்மை. அதுவும் இந்த நாட்கள்ல சகோதரிகள், நான் நிறைய விஷயத்துல இதை நான் சொல்லுவேன், திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பெண்கள் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப, நான் நிறைய பெண்களை பத்தி பேசுவேன். என்னோட இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் பெண்கள். ஏன் அப்படின்னா இந்த பெண்மையை பேசுறதுக்கும் போற்றுறதுக்கும் நிறைய காரியம் இருக்கு. அதுல ஒண்ணு தாய்மை. உலகத்துல ஆண்டவர் பிள்ளை பெற்றெடுக்கிற ஒரு விசேஷித்த பாக்கியத்தை பெண்களுக்கு கொடுத்தார். ஏன் ஆம்பளைங்களுக்கு ஏன் கொடுக்கல? அதாவது இந்த பெண்களால மட்டும்தாங்க அந்த டாலரேட்னு சொல்றாங்கல்ல, இந்த டாலரன்ஸ்ன்ற அந்த தன்மையை பெண்களுக்கு தான் இயல்பாகவே அதிகமா இருக்குது. கடவுளே அப்படி படைச்சு அனுப்புறாரு. அப்படி ஒரு விசேஷித்த படைப்பு அது. அதாவது அந்த பெண்ணுக்கு 1000 உடம்பொலி இருந்தாலும் அந்த உடம்பொலியில எழுந்து வீட்டில் புருஷனுக்கு காஃபி போட்டு சமைச்சு வீட்டை பெருக்கி கூட்டி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து அதுல படுத்துக்கிட்டே இருந்து மதியானம் எழுந்து சாப்பிட்டீங்களாங்கன்னு வீட்டுக்காரருக்கு போன் போட்டு கேட்கும், சாப்பிட்டீங்களாங்க அப்படின்னு. ஆனா இவன் கேட்க மாட்டான். நீ சாப்பிட்டியா, உனக்கு தலைவலி நல்லா சாணவன் கேட்க மாட்டான்னு. அது
அதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. அது அந்த மாதிரி ஒரு படைப்பு. அது அது அந்த மாதிரி விசேஷமா படைச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அது உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை கேட்க மாட்டான். ஆனா அவ்வளவு உடம்பு உபாதைகள் இருந்தாலும், வயிறு வலி, தலைவலி, அத்தனை வலியையும் சகிச்சுக்கிட்டு அது வேலை செய்யும். அதை பார்த்து தலைவலியா, எப்ப பாரு தலைவலின்ற அப்படின்னு கேட்டுட்டு லேசா விட்டு போயிடுவான். மாத்திரை கூட வாங்கி தர மாட்டான் அவன். ஆனா இவனுக்கு மட்டும் ஏதாவது ஒரு தலைவலின்னு வந்துச்சு வைங்களேன், படுத்து தலைவலியில மனுஷன் துடிச்சுன்னுக்குறான். என்ன நீ அங்க போ இங்க போன்ற ஊனுவான் பாருங்க. ஐயோ வீட்டையே ரெண்டாக்குவான். ஒரு தலைவலி அவனால தாங்கிக்க முடியாது. அதுலயும் கை கால்லாம் வலிச்சுச்சுன்னா, நான் வெளியில போய் சம்பாரிச்சுட்டு வர ஆம்பளைக்கு ஒரு உதவி செய்ய மாட்டான். ஆச்சா ஐயோ இவன் குதிக்கிறத பார்த்தா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான். எங்க அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கறக்கிறது ஆழாக்கான், உதைக்கிறது பல்லு வாயிலாம் போயிடுதுன்னு. அது அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? தெரியாதுல்ல. அவன் சம்பாரிச்சு வந்து கொடுக்கறது ஆழாக்குதான், ஆனா அவன் பண்ற அதிகாரம் இருக்குது. அப்போ ஐயோ அம்பானிக்கு பக்கத்து வீடு மாதிரி பண்ணுவான் நம்மால சிலர். அது மாதிரி வீட்டுல பாருங்க, அதெல்லாம் பெண்களுக்கு உரிய கிருபை. இவனை சமாளிச்சு சில வீடுகள்ல இவங்க அப்பா அம்மாவை சமாளிக்கணும். அவங்க அப்பா அம்மாவை சமாளி எல்லாத்தையும் சமாளிக்க, அது 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 ஒரு கிருபை. அதுக்கு அந்த பொண்ணுங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்து, சில வீடுகளில் நாத்தனார் இருக்கும், அதையும் பார்க்கும். சின்ன நாத்தனார், பெரிய நாத்தனார், எல்லா நாத்தனாரையும் அவன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதையும் பார்த்து, சில வீட்டில் அவன் கொழுந்தனார் இருப்பான், கொழுந்தனார் மூத்தாரெல்லாம் இருப்பான் பாருங்க, அவனையும் பார்த்து, அவன் பொண்டாட்டிங்க இருக்கும் ஓர்வத்தி, எல்லாத்தையும் பார்க்கும். அது வாங்க சோத்திரம் சிரிச்சிலே எல்லாத்தையும் செஞ்சிடும் பாருங்க. அவ்வளவு சகிப்புத்தன்மை அதுக்கு. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பொறுத்து அனுசரிச்சு அவ்வளோத்தையும் கொண்டு போறதுக்கான கிருபையா ஆண்டவர் இந்த பெண்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அந்த பிள்ளை பெற்றெடுக்கிற தன்மையை ஆண்டவர் பெண்களுக்கு கொடுத்தாரு. இவனை கொடுத்திருந்தா 3 மாசத்துல எடுக்கிற வாந்தியில பிள்ளைய வேணா தூக்கி போடுறாங்க அப்படின்னு அதை எடுக்கிற வாந்தியில கலைச்சி காலி பண்ணிடுவான். இதை வேற தூக்கில சுத்துறதா, தலைவலியா போச்சு, ஆச்சா போச்சான்னு அதை காலி பண்ணிடுவான். அடுத்ததா இந்த லேபர் பெயின் சொல்றாங்க பாருங்க, பிரசவ வலி. அது ரொம்ப முக்கியம். பெண்கள் வாழ்க்கையில பிரசவித்து ஆக வேண்டியது அவசியம். எனக்கு இன்னைக்கு இந்த காலத்துல அந்த மாதிரிலாம் பெண்கள் ரொம்ப பயப்படுறாங்க. பிரசவ வலிகள்லாம் அதெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு பெண்கள் விரும்புறதுல லேபர் பெயின், பிரசவ வலி அடைஞ்சு பிள்ளை பெறணும், அது விரும்பணும் நீங்க பெண்கள். அது ரொம்ப முக்கியம். உங்க பிள்ளைக்கும் அது ரொம்ப நல்லது, உங்களுக்கும் அது ரொம்ப நல்லது, உங்க சரீரத்துக்கு நல்லது, பிள்ளையோட எதிர்காலத்துக்கு நல்லது. கவனிங்க, இங்க இந்த பிள்ளை பெறும்போது நடக்கிற ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். குழந்தை பிறக்கும் பொழுது தாயினுடைய அந்த இடுப்பின் வழியாக வரும்பொழுது இந்த ஸ்கெல் உடம்பு, இப்ப நீங்க ஆண் பெண் எப்படி பார்த்து கண்டுபிடிக்கிறீங்க? உடம்பை பார்த்த உடனே மேல் ஆர்கன் ஃபீமேல் ஆர்கன் அதை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க? கண்டுபிடிக்கிறீங்க ஆண் பெண்ணுன்னு. எலும்பு கூட்டில் எப்படி ஆம்பளை பொம்பளை கண்டுபிடிப்பீங்க? அதான் ரொம்ப முக்கியம். அந்த இடுப்பு எலும்பு இருக்கு பாருங்க, அந்த இடுப்பு எலும்புல இந்த ஃபீமேலோட அந்த ஸ்கெல்டன் இருக்குல்ல, அதுக்கு அந்த வளைந்து கொடுக்கிற தன்மை இருக்கும். பிள்ளை பிரசவிக்கும் பொழுது அந்த பிள்ளைய வெளியேற்றுவதற்கு அந்த அந்த எலும்பு என்ன பண்ணும்? விட்டு கொடுக்கும், வளைந்து கொடுக்கும். ஆம்பளையோட ஸ்கெல்டன்ல அது இருக்காது. இதை வச்சு கண்டுபிடிப்பாங்க, இது ஆணோட எலும்பு கூடு, பெண்ணோட எலும்பு கூடு. கவனிங்க, எதுக்காக சொல்றேன்னா, அந்த விட்டு கொடுத்தல், வளைந்து கொடுத்தல்றதுல பெண்ணோட சகிப்புத்தன்மையினுடைய உச்சகட்டம். தன் வாழ்க்கையில எலும்பு அப்படி விரிஞ்சு கொடுத்து ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறதுன்ற அந்த வேதனைய ஒரு பெண்ணால மட்டும்தான் இந்த உலகத்துல சகிக்க முடியும். அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மைக்கு பேர் போன பெண்ணு இன்னைக்கு சகிப்புத்தன்மை இல்லாம இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்குது. நான் பெண்களை போற்றுவேன், எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நீ பொறுமைக்கே நீதான் அடையாளம், சகிப்புத்தன்மைக்கே நீதான் உருவகம். நீ முடியலன்னு சொல்லக்கூடாது, எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ அப்படி ஒரு விசேஷித்த படைப்பு. அதுக்காக அப்ப சகிப்புத்தன்மை நீ எல்லாம் பழகிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கிறிஸ்துவின் சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிற நாம அந்த சகிப்புத்தன்மை உடையவர்களா மாறணும். தன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா அவதூறுகள், தீங்குகள்,
தன்னை காட்டி கொடுக்கிற யூதாசு, தன்னை மறுதலிக்க போகிற பேதுரு, எல்லாரும் கூடவே இருக்கிறான். சகித்துக் கொள்ளுகிறார், அன்பு செலுத்துகிறார், அவர்களை கனிவோட பார்க்கிறார், முழு மனதோட நேசிக்கிறார், சகித்துக் கொள்ளுகிறார். நான் சொல்றேன், எதையுமே சகிக்க முடியல பிரதர். இந்த பூமியில் வாழ வந்திருக்கிற நாம சகலத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் தேவன் எவ்வளவு சகித்துக் கொள்றார். இந்த பூமியில தன்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் எவ்வளவு பொறுமையா இருக்கிறார். அவருக்கு இல்லாத என்னடா நமக்கு? நித்திய ராஜா, சதா காலங்கள்ல உயிரோடு இருக்கிறவர், அவரே சகித்துக் கொள்றாரு. கொஞ்ச காலம் இருந்துட்டு அப்புறம் கிளம்பி போற நம்ம என்ன ஆட்டம் ஆடுறோம்? எங்களால பொறுத்து கொள்ள முடியாது, பொறுத்தது போதும், பொங்கி எழு. ஏய், ஒன்னும் பொங்காத, பொறுமையாரு, சகித்துக் கொள்ளுங்கள். ஆமென். டாலரேட் லைக் காட். நீங்க தான் தேவ சாயலை நீங்க புரிந்து கொள்ளணும். கவனிங்க, தேவனுக்கு தன்னை சுற்றி நடக்கிற எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே தேவன் அதை நன்மையாகவே பார்க்கிறார், அதை குறித்து நன்மையாகவே பேசுகிறார். தன்னை சுற்றி இருக்கிற மக்களை அவர் ட்ரீட் பண்ற விதம் மன்னித்து சேர்த்து கொள்ளுகிறார், மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறார். தன்னை சுற்றி சகல தீங்குகள் நடக்கும் பொழுது சகித்துக் கொள்ளுகிறார். இதுதான் தேவ சாயல். இந்த சாயல் நமக்கு இன்னைக்கு உருவாகட்டும். அந்த சாயலோட இருங்க, அப்பதான் அடுத்த கட்டமா உங்களை சுற்றி நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னு உங்களால பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.